Hi, hello friends, chill now with Soumya. வான்படை தளபதி சாகலைவன் வந்த தேர் இரவு முழுக்க நாகக்கரட்டுடைய அடிவாரத்தில் நின்றுச்சு. அவன் தான் கபிலருக்கு அழைப்பு எழுதப்பட்ட சுருள் மடலை எடுத்துட்டு வந்தவன். பரம்பு வீரர்கள் அதை வாங்கிக்கிட்டு இரளிமேட்டுக்கு போனாங்க. மறுமொழி வரும் வரை காத்திருக்கிறேன்னு சொல்லி காத்திருந்தான் சாகலைவன். இரவு முழுக்க பரம்பு நிலப்பகுதிக்குள்ள காத்திருந்தான். மறுநாள் பொழுது விடிஞ்சது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கரண்ட் மேட்ல இருந்து ஆட்களுடைய வருகை தெரிய உத்து பார்த்தான். அவங்க கூட கபிலரும் ஒரு சின்ன பையனும் வந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அவன் யாருன்னு சாகலைவனுக்கு தெரியல. உதவிக்கு கூட்டிட்டு வராருன்னு மட்டும் புரிஞ்சது. மேல இருந்து இறங்கி வந்த கூட்டம் குறிப்பிட்ட இடத்தோடு நின்றுச்சு. கபிலர் தேர்கிட்ட வந்ததும் அவரை வணங்கி வரவேற்றான் சாகலைவன். ஆனா முகம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மனநிலையில கபிலர் இல்ல. தலையை மட்டும் மெல்ல அசைச்சார். கூட வந்த சின்ன பையன் அலவன் 2 பேரும் தேர்ல ஏறி உட்கார்ந்தாங்க. தேர் புறப்பட்ட கொஞ்ச நேரத்துல படைக்களத்துக்குள்ள நுழைஞ்சது. முதல்ல இருந்தது காலாட்படைதான். கண்ணு கெட்டுற தொலைவு வர வீரர்கள் நிறைஞ்சிருந்தாங்க. காலாட்படையை கடந்து குதிரைப்படையோட எல்லைக்கு போய் வலது புறமா தேர் திரும்பிச்சு. அதை தொடர்ந்து சிற்றரசர்களும் தளபதிகளும் தங்கியிருக்கிற பகுதி இருந்துச்சு. தொலைவுல யாரையும் பார்த்த கபிலர் தேரை நிறுத்துன்னு சொல்லவும் சாகலைவன் தேரை நிறுத்தினான். அளவன் தோல் பிடிச்சு கீழே இறங்கினார் கபிலர். கொஞ்சம் தொலைவுல வால் பயிற்சியில ஈடுபட்டு இருந்தவன் கபிலர் வர்றதை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அவர் கால் தொட்டு வணங்கினான். அவன் வேற யாரும் இல்ல, அரக நாட்டு சிறுகுடி மன்னன் செம்பன். அவனை பார்த்ததும் கபிலனுடைய முகம் மலர்ந்துச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய மாளிகையில தேரில் அருந்தி மான்கறி சாப்பிட்டுட்டு இருந்தப்பதான் பானைய பத்தின பேச்சு வந்துச்சு. அவனுடைய வள்ளல் தன்மையை பத்தி செம்பன் சொன்னதை ஏற்காத கபிலர் நாளையே நான் புறப்பட்டு பரம்பு மலைக்கு போகிறேன்னு சொல்லி புறப்பட்டு போனார். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் மலை விட்டு இறங்கி சமவெளிக்கு வந்திருக்கார். யாரை பார்த்து விட்டு பரம்பில் ஏறினேனோ அவனைத்தான் பரம்பை விட்டு இறங்கியதும் முதலில் பார்க்கிறேன்னு சொல்லி அவன் தோள் தொட்டு மகிழ்ந்தார் கபிலர். சுத்தியும் கூட்டம் கொடுச்சு. அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாம் சிறுகுடி மன்னர்களும் தளபதிகளும். எல்லாருக்கும் கபிலரை நல்லா தெரியும். அதனால எல்லாருமே பணிஞ்சு வணங்கினாங்க. நீ அன்று பாறையின் வள்ளல் தன்மை பற்றி வியந்து கூறினாய். நான் மறுத்து கூறி அதை சோதித்தனைய மலையேறினேன். 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. எனது வாழ்வின் மிக சிறந்த இந்த காலத்தை சொன்னால் வார்த்து சொல்கிறேன். உனது வார்த்தையை மெய், அதை நான் பணிந்து ஏற்கிறேன்னு சொல்லி செம்பனை நோக்கி கை குவிச்சார் கபிலர். நடுங்கி போய் கபிலனுடைய கால் தொட்டு வணங்கின செம்பன் தாங்கள் என்னை வணங்கக்கூடாதுன்னு சொன்னான். நான் உன்னை வணங்கவில்லை, நீ சொன்ன உண்மையை வணங்குகிறேன்னு கபிலர் சொல்ல அந்த உண்மைக்கு எதிராகவே இப்போதும் வாழ்கேந்த வந்துள்ளேன். பேரரசின் ஆணை இது, என்னை மன்னியுங்கள்னு செம்பன் கலம்ன குரலோட சொன்னான். உண்மையில்லாத ஒன்றை நான் எப்போதும் மன்னிப்பதில்லைன்னு சொன்னபடி தேர்ல ஏறினார் கபிலர். குவிச்ச கைய விளக்காம அவரையே பார்த்தபடி நின்னான் செம்பன். நேரம் அதிகமாகிட்டு இருந்ததால தேரை வேகமா செலுத்த சொன்னான் சாகலைவன். படைகளை கடந்து மூஞ்சல் நகர் நோக்கி போச்சு தேர். மூஞ்சலுக்குள்ள தேர் நுழைஞ்சதும் வரவேற்க அமைச்சர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. 3 அமைச்சர்களும் பெரும் புலவரை வணங்கி வரவேற்றாங்க. சுகந்தருடைய முகம் அளவற்ற மகிழ்ச்சியில இருந்தது. எத்தனையோ மாலை பொழுதுகளை வைகை கரையில கபிலரோட உரையாடி மகிழ்ந்தவர் அவர். ஆனா நாகரேனுக்கும் வலவன்காரிக்கும் அவ்வளவு உறவு இல்லைன்றதால அவரோட கை தொட்டு வணங்கினாங்க. தேர் விட்டு இறங்கின கபிலர் எனது புலமையை போற்றி கொண்டாடிய பேரரசர்களுக்கு எதிராக வந்து விழப்போகும் சொற்கள் என்னவாக இருக்க போகின்றன நினைச்சபடியே கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சார். குலசேகர பாண்டியன் இருக்கையை விட்டு எழுந்து வந்து பெரும் மகிழ்ச்சியோட வரவேற்றார். செங்கன சோழனும் உதயஞ்சேரலும் பொதிய விற்பனும் வணங்கி வரவேற்றாங்க. சோழவேலன் அணைச்சு மகிழ்ந்தார். கூடாரத்துடைய இடது ஓரத்துல இருந்த சின்ன மேடையில 4 பேர் உட்காந்து யாழ் மீட்டி பாடிட்டு இருந்தாங்க. கபிலர் உள்ள நுழைஞ்சதும் பாடுறதை நிறுத்திட்டு வெளியேறினாங்க. அவங்க பாடின பாட்டு கபிலர் எழுதின பாட்டு. நீங்கள் இந்த பாடலை எழுதிய அன்று நமக்குள் நிகழ்ந்த உரையாடல் நினைவிருக்கிறதான்னு பேச்ச இயல்பா தொடங்கினார் குலசேகர பாண்டியன். நன்றாக நினைவிருக்கிறதுனாரு கபிலர். வேந்தனின் செங்கோன்மையை இதைவிட சிறப்பாய் இன்னொரு புலவன் சொல்லிவிட முடியாதென்று நான் சொன்ன போது அன்று நீங்கள் மறுத்தீர்கள் அல்லவான்னு குலசேகர பாண்டியன் கேட்க ஆமாம்னு சொன்னார் கபிலர். இன்று வரை இதற்கு இணையான பாடலை வேறு யாரும் எழுதிவிடவில்லைன்னு குலசேகர பாண்டியன் சொல்ல யாரும் எழுதிவிடாததாலேயே இது சிறந்த பாடலாகிவிடுமான்னு கபிலர் கேட்டார். இன்றைக்கும் இதுதான் சிறந்த பாடல்னு மன்னர் சொல்ல இல்லை,
பிழையான பாடல்னு கபிலர் மறுமொழி சொன்னார். அதிர்ந்தார் குலசேகர பாண்டியன். பெரும்புலவர் கபிலர் பிழையான பாடல் எழுதினாரான குழப்பத்தோட குலசேகர பாண்டியன் கேட்க, நான் பாடல் எழுதினேன், காலம் அதை பிழையென ஆக்கியுள்ளதுன்னு பதில் வந்துச்சு. எதை பிழையென சொல்கிறேன்னு கேட்க, செங்கோன்மைக்கு நான் சொன்ன ஓமை பிழையென கருதுகிறேன்னு கபிலர் சொன்னார். அவையில அமைதி நீடிச்சது. மற்றவங்களுக்கு அந்த பாடல் எதுன்னு தெரியாததால பேச்சில் பங்கெடுத்துக்கல. ஆனா சுகந்தருக்கு நல்லா தெரியும் இந்த பேச்சு எதை நோக்கி போகுதுன்றத அவர் உணரத் தொடங்கினார். கபிலர் தொடர்ந்தார். அரசன் நியதியை நிலைநாட்ட தண்டத்தை பயன்படுத்துவது பயிருக்குள் இருக்கும் கலையை அகற்றுவது போன்று என்று குறிப்பிட்டுள்ளேன் அல்லவா, அதைத்தான் சொல்கிறேன்னாரு. அது முற்றிலும் சரியான கருத்து தானே, அதில் என்ன பிழை உள்ளதுன்னு குலசேகர பாண்டியன் கேள்வி எழுப்பினார். அரச அறத்தை நிலைநாட்ட தண்டத்தினை கொண்டு கலைகளை பறிக்கலாம். ஆனால் பயிரை பறிப்பது எந்த வகை அறம்? அரச நீதியின் பெயரால் நிகழ்த்தப்படும் செயல்கள் அனைத்தும் செங்கோன்மைக்கு பெருமை சேர்ப்பதாகாதுன்னு கபிலர் சொல்லவும், அவர் சொன்னவரது என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. பேச்சு எழுதப்பட்ட பாடலை பத்தினதில்ல, தூது அனுப்பப்பட்டதுடைய நோக்கத்தை பத்தினது, போர்க்களத்துடைய அரசியல் பத்தினது. இந்த தன்மையில இந்த பேச்சு தொடங்கக்கூடாது, தொடரவும் கூடாதுன்னு நினைச்ச சுகுந்தர் முதலில் பயணம் கலைப்பார சுவை நீர் அருந்துங்கள், பிறகு உரையாடலாம்னு சொல்லி பணியாளர்கள் மூலம் எல்லாருக்கும் குவலைன முன்னீர் கொடுக்கப்பட்டுச்சு. சுகுந்தர் கபிலர் பார்த்து, இது குறும்பை நீரும் கரும்பின் சாரும் தெங்கின் நிலநீரும் கலந்த முன்னீர் சாறு, நீங்கள் அருந்தி நீண்ட காலமாக இருக்கும் அல்லவான்னு கொஞ்சம் நக்கலோடு கேட்டார். அதுக்கு குவளை நீரை வாங்கினபடி கபிலர், குறும்பையும் தெங்கும் பரம்பில் நிறைய உண்டு, கரும்பை மட்டும் சமவெளி மக்களிடம் மான்தசையும் மதுவும் கொடுத்து வாங்குவர்னு சொன்னவர், இன்னும் நீங்கள் கரும்பை பிழிந்து சாரெடுத்து தான் குடிக்கிறீர்களான்னு கேட்டாரு. அவையில இருந்தவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கரும்பை பிழிந்து தானே சாறு எடுக்க முடியும், வேற எப்படி எடுப்பதுன்னு கேட்டார் சோழவேலன். கரும்பின் 3வது கணு மட்டும் சிறு துளையுடையது. விளைந்த கரும்பை செம்மண்ணால் குழைத்த துணி கொண்டு அடி முதல் நுனி வரை இறுக கட்ட வேண்டும். 3வது கணு மட்டும் வெளியில் தெரிவதை போல் இருக்க வேண்டும். அதில் குவளையை கட்டி வைத்து விட்டால் பனையில் கல் இறங்குவது போல கரும்பின் சாறு இறங்கும். 10 கரும்புகளுக்கு 1 மிடறு சாறு கிடைக்கும். அதற்கிணையான சுவை நீர் உலகில் வேறில்லைன்னு கபிலர் சொன்னார். கேட்டுட்டு இருந்தவங்களுடைய நாக்குல 3வது கனவுடைய நீர் இறங்க தொடங்குச்சு. கபிலர் தொடர்ந்தார். அதை மட்டுமே குடிக்க வேண்டும் என்று குவளை நிறைய நாள் தவறாமல் எனக்கு தருவான் பாரின்னு சொன்னார். எங்க தொடர்னாலும் முடிக்க வேண்டிய இடத்துல வந்து முடிச்சார் கபிலர். குவளையில முன்னீரை யாருமே அருந்தல. குவளைய கையில ஏந்தின கபிலர் அப்போதான் கவனிச்சார், கூட வந்த அளவன் பக்கத்துல இல்லைன்னு. என்னுடன் வந்த சிறுவன் எங்கேன்னு கேட்கவும் மற்றவங்களும் அதுவரை கவனிக்கல. பணியாளர்கள் வெளியே அங்கேயும் இங்கேயுமா தேடிட்டு இருக்க மூஞ்சலுடைய ஒரு மூலையிலிருந்து நடந்து வந்துட்டு இருந்தான் அளவன். கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சு கபிலர் பக்கத்துல உட்கார்ந்தான். அவனுக்கும் முன்னீர் தரப்பட்டுச்சு. அதுவரை உதயஞ்சேரல் கிட்ட இருந்த கருங்குரங்கு குட்டி திடீர்னு ஓசை எழுப்ப தொடங்குச்சு. என்ன ஓசை எழுப்புதுன்னு மற்றவங்க பார்க்கும்போதே அந்த இடத்திலே மனம் கழிச்சது. என்ன செய்யுது இதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே அது நில குலைஞ்சு கத்தவும் கோதிக்கவும் தொடங்குச்சு. பணியாளர்கள் அதை பிடிக்க முயற்சி செய்ய அதனுடைய செயலை பார்த்த உதயஞ்சேரல் பதட்டத்தோட, குவளையில் இருக்கும் முன்னீரை அருந்தாதீர்கள், அதில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறதுன்னு கத்துனான். குலசேகர பாண்டியன் மிரண்டு எழுந்தார். ஏந்தின குவளைய சட்டுன்னு கீழே போட்டார் சோழவேலன். செங்கன சோழனும் புதிய விற்பனும் அதிர்ந்தாங்க. சுகுந்தர் நடுங்கி போனார். யாருக்கு எதிரான சதி இதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. மூவேந்தர்களும் ஒருத்தர் பார்த்துக்கிட்ட பார்வையில எழுப்பப்பட்ட நம்பிக்கை நொறுங்கிட்டு இருந்துச்சு. கபிலர் ஏந்தின குவளையோட அப்படியே இருந்தார். பக்கத்துல இருந்த அளவன் அவர் காது கிட்ட போய், அது என்னை கண்டுதான் கத்துகிறது, குவளை நீரில் நஞ்சு எதுவும் இல்லைன்னு சொன்னான். குலசேகர பாண்டியனுக்கு ஒரு கணம் வியர்த்து கொட்டிருச்சு. சுவை நீரில் நஞ்சு இருக்கிறதா என்று சோதியுங்கள், சமையலாளர்களை சிறையிடுங்கள்னாரு. இதில் நஞ்சு எதுவும் இருப்பது போல் தெரியவில்லையேன்னு கபிலர் சொன்ன, வேண்டாம் பெரும்புலவரே, முன்னீரில் நஞ்சு கலக்கப்பட்டுள்ளதா என்று சோதித்தறிந்த பிறகு பேச்சை தொடரலாம்னு மன்னர் சொல்லிட்டாரு. அவை அமைதி காக்க நீண்ட நேர சோதனைக்கு அப்புறம் மூவேந்தர்களின் தலைமை மருத்துவர்கள் பார்ப்போற்றும் வேந்தர்களை வணங்குகிறோம், சுவை நீரில் நஞ்சு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. நன்றாக சோதித்தீர்களான்னு சோழவேலன் கேட்க, முழுமையாக சோதித்து விட்டோம்னு சொன்னாங்க. அப்படி என்றால் நீங்கள் மூவரும் முதலில் அருந்துகள்னு சோழவேலன் சொல்லவும் 3 பேரும் குவளை நீரை அருந்தினாங்க. வேந்தர்களுடைய கண்கள் அவங்கள விட்டு விலகல.
மருத்துவர்களுடைய கண்கள்ல சின்ன பயம் கூட இல்லை. அவங்க குவளைய கீழே வச்ச கணத்துல உதயஞ்சேரல் அந்த குரங்கை கொன்று விடுங்கள்னு கத்துனான். கொஞ்ச நேரம் பொறுத்து நேரடியாவே பேச்சுக்கள் தொடங்குச்சு. இப்பெரும் போரால் பாறையும் பரமும் அழிவதை தவிர்க்கவே நாங்கள் விரும்புகிறோம். அதற்காகத்தான் உங்களை அழைத்தோம்னாரு குலசேகர பாண்டியன். பக்கத்துல இருந்த அளவனை வெளியே போய் இருக்க சொல்லிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிறீர்கள்னு கபிலர் கேட்டார். பாறையை சமாதானப்படுத்தி பேரரசர்களோடு இணங்கி போக சொல்லுங்கள்னு சுகுந்தர் சொல்ல, போருக்கு ஆயத்தமாக இருக்கும் ஒருவனைத்தானே சமாதானமாக போக சொல்ல முடியும். பாரிதான் போருக்கே ஆயத்தமாகவில்லையே, பிறகு எப்படி அவனை சமாதானமாக போக சொல்வதுன்னு கபிலர் கேட்டார். பெரும்புலவர் பொய் பேச துணிந்து விட்டீர். எதிர்மலையில் நாள்தோறும் எண்ணற்ற வீரர்களை குவித்துக் கொண்டிருக்கிறான். அவனையா போருக்கு ஆயத்தமாகவில்லை என்று சொல்கிறீர்கள்னு கேட்டதும், அவனது மண்ணை காக்க அவனது எல்லைக்குள் வீரர்களை சேர்க்கிறான். அதுவா போருக்கான ஏற்பாடுன்னு பதிலுக்கு கபிலர் கேட்டார். எல்லையை காப்பதற்கும் எல்லைக்குள் இருந்து தாக்குதலுக்கு ஆயத்தமாவதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. நீங்கள் அதை அறியாதவர் அல்லர். ஆனால் அவன் எங்களையும் எமது படையையும் அறியாதவனாக இருக்கிறான். அதை அவனுக்கு உணர்த்தவே உங்களை அழைத்தோம்னு சோழவேலன் சொன்னாரு. நீங்கள் தேரில் ஏறிய கணமிருந்து இந்த இடம் வந்து சேர 2 பொழுதுகள் ஆனதல்லவா? இதே வேகத்தில் தேரை ஓட்டினால் எமது படை நிற்கும் பரப்பளவு முழுவதும் பார்த்தறிய 3 நாட்கள் ஆகும். இந்த பெரும் படையோடு மோத நினைக்கும் மூடத்தனத்தை அவன் செய்ய வேண்டாம் என நீங்கள் அவனுக்கு எடுத்துரைக்க வேண்டும்னு குலசேகர பாண்டியன் சொன்னாரு. நாகக்கரட்டின் மேலிருந்து பார்த்தால் படையின் சரிபாதி தெரிகிறது. அதுவே இரளைமேட்டில் இருந்து பார்த்தால் ஒரே பார்வையில் மொத்த படையின் முழுமையையும் பார்த்துவிட முடிகிறது. அவ்வளவுதான் இந்த படையின் அளவு. ஆனாலும் பாரி போரிட வேண்டாம் என்று தான் முடிவு செய்துள்ளான்னு கபிலர் சொன்னார். இந்த பெரும் படையை பார்த்தால் எந்த சிறுகுடி மன்னனும் போரிட வேண்டாம் என்று தான் முடிவு செய்வான். அதை தவிர அவனுக்கு வேறு வழி என்ன இருக்கிறதுன்னு உதயஞ்சேரல் கேட்டான். வார்த்தைகள் உரசிக்க தொடங்குச்சு. கபிலரை காயப்படுத்திடக்கூடாதுன்ற கவனம் மெல்ல மெல்லமா குறைஞ்சிட்டு இருந்துச்சு. மூவேந்தர்களோடு இணங்கி போதல்தான் பாரிக்கு நல்லது. எண்ணற்ற சிறுகுடி மன்னர்களைப் போல அவனும் தனது நிலத்தை சிறப்பாக ஆளலாம்னு சுகுந்தர் சொன்னாரு. இல்லை என்றால் அப்படின்னு கபிலர் கேட்க, போர்க்களத்தில் அவனது குடலை கழுகுகள் ஏந்தி பறக்கும் நாள் விரைவில் வரும்னாரு சோழவேலன். கூர்முனை கொண்ட வார்த்தைகள் அடியாழம் வர இறங்குச்சு. கபிலர் அமைதியா இருந்தார். அவை முழுக்க அமைதி நீடிக்க செங்கன சோழன் புதிய விற்பனை பார்த்து கண்களை உருட்டி ஏதோ சொல்ல சொன்னான். பாரிக்கிட்ட சமாதானம் பேச வேண்டிய தேவை எதுவும் மூவேந்தர்களுக்கு இல்லை. திசைவேழருடைய வாக்கை ஏற்றுதான் இருக்கணும்ன்றதால மட்டும்தான் இந்த சந்திப்பு நடக்குது. இந்த படையெடுப்புக்கு வேந்தர்கள் 3 பேருக்கும் தனித்தனியான காரணங்கள் இருக்கு. பொதுவான காரணம் பாரியோடைய புகழ். அது இவங்களுடைய ஆழ் மனச நிம்மதி இழக்க செஞ்சிருக்கு. அவனுடைய அழிவு மட்டுமே இதுக்கு முடிவா இருக்கும். அதனால போர்க்களம் நோக்கி குறி வச்சு அவனை இழுக்க பேச்சுவார்த்தையை பயன்படுத்துறது தான் அவங்களுடைய எண்ணம். பேச வேண்டியதை பத்தி கண்ணால குறிப்பு சொன்னதும் போதிய வெப்பன் பேச ஆரம்பிச்சான். பெரும் புலவரை வணங்குகிறேன். பேரரசர்கள் வீற்றிருக்கும் அவையில் இளவரசன் பேசுதல் முறை என்று. ஆனாலும் எனது கருத்தை தெரிவிக்க விழைகிறேன். பாரியின் முன்னால் இருப்பன 2 வழிகள் தான் சொன்னான். என்னன்னு கபிலர் கேட்பார்னு நினைச்சது அவை. அவரும் அமைதியா அவனே பார்த்துட்டு இருந்தாரு. அதை கண்டுக்காதத போல பேச்ச தொடர்ந்தான். மூவேந்தர்களில் யாரேனும் ஒருவருக்கு பாரி தன் மகளை மணமுடித்து கொடுத்து மன உறவு காண்பது அல்லது மூவேந்தர்களோடு போரிட்டு மாய்வது, இவை 2இல் எது சரியான வழி என உங்கள் நண்பனுக்கு நீங்கள் அறிவுரை வழங்குங்கள்னு போதிய வெப்பன் சொன்னான். கொந்தளிக்கிற தன்னுடைய எண்ணங்கள் எதுவும் முகத்துல தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணார் கபிலர். ஆனாலும் மற்றவங்களால அதை பார்க்க முடிஞ்சது. அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச சோழவேலன், போரில் அவன் அழிவான். அதன் பிறகு மூவேந்தர்களும் பரம்பை பங்கிட்டுக் கொள்வோம். அதை தடுக்க மூவேந்தர்களோடு மன உறவு கொள்ளுதல் சிறந்தது தானேன்னு பேசி தூண்டினார். இயற்கையா தன் இயல்புல பற்றி படுற கொடி போல மனித காதல் செழிச்சு கிடக்கிற ஆதி நிலம் குறிஞ்சியுடைய குலசமூகம் நோக்கி மன உறவை அரசியல் நடவடிக்கை என்ற வல்லாயுதமா மாத்தி வீசி எரிஞ்சப்போ கபிலனுடைய உடல் நடுங்குச்சு. எதுவுமே சொல்லாம உட்கார்ந்திருந்தார். அமைதி நீடிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொந்தளிச்ச உணர்வுகளை ஒருமுகப்படுத்தி பேச தொடங்கினார். உங்கள் மூவருக்கும் பரம்பின் மலைகள் வேண்டும், அவ்வளவுதானேன்னு கேட்டார். நேரடியா இப்படி கேட்கிறாரேன்னு குலசேகர பாண்டியன் நினைச்சிட்டு இருந்தப்போ கொஞ்சம் உயர்த்தின குரல்ல,
ஆமாம்னு சொன்னார் சோழவேலன். அதோ அந்த மேடையில் இருக்கும் 2 யாழ்களையும் இருவர் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 பெண்களை அழைத்து கால் சலங்கையை கட்டிக்கொள்ள சொல்லுங்கள். அனைவரும் உடன் வாருங்கள். நான் பாடுகிறேன். பாட்டிசைத்து பரம்பேறிய குழுக்கள் கேட்பதை இல்லை எனும் சொல்லும் வழக்கம் பாரியிடம் இல்லை. மொத்த பரம்பினையும் வழங்கிடுவான்னு ஆணவத்தை அடியோடு வெட்டி சரிக்கிறது போல சொற்களம் வீசி எறிஞ்சிட்டு மறுமொழி என்ன சொல்ல போறாங்கன்றத இருமாப்போட பார்த்தார் கபிலர். கொதி நெருப்ப கொட்டினது போல துடிச்செழுந்தார் சோழவேலன். நிலைமை வேறு விதமா ஆகிடக்கூடாதுன்னு நினைச்ச குலசேகர பாண்டியன் நட்பா நா பிறழ்கிறது. உமது சொற்கள் பற்றி எறியும் பரம்பினை பாட அதிக நாள் இல்லை கபிலரேன்னு சொன்னாரு. இருக்கையை விட்டு எழுந்தார் கபிலர். நெருப்பில் நெறித்தாலும் மீண்டும் முளைக்கும் ஆற்றல் கொண்டது பணம்பழம் மட்டும்தான். பனையை குலச்சினமாக கொண்டவன் வேல்பாரி. நெருப்பாலும் அடிக்க முடியாத அவனை பாடுதல் என் தமிழுக்கு அழகுன்னு சொன்னபடி வணங்கி அவை விட்டு நீங்கினார் கபிலர்.